தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் அரங்கம் நிகழ்வில் இன்று நம்மோடு பேச இருப்பவர் தமிழர் விடுதலை கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமிகு சௌ சுந்தரமூர்த்தி அவர்கள். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம். வணக்கம். தமிழர் விடுதலை கழகம் இது எப்போது தொடங்கப்பட்டது? அதனுடைய கொள்கைகள் என்ன? இந்த தமிழர் விடுதலை கழகம்ன்ற அமைப்பு 2014ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் தொடங்கப்பட்டது. தமிழர் தமிழ்நாடு என்பது அடிப்படை இலக்காக கொண்டு இத்தனை சிக்கல்களுக்கும் தமிழர் தமிழ்நாட்டிற்குரிய அத்தனை சிக்கல்களுக்கும் அடிப்படையாக இருப்பது எது என்பதனை வேரை அறிந்து இந்தியத்திற்கு எதிராக இந்தியாவிலிருந்து தமிழ்நாடு விடுதலை பெறுவதுதான் அடிப்படையான இலக்கு என்பதனை வலியுறுத்தி அதற்கான கருத்து பரப்புரை இயக்கமாக தமிழர் விடுதலை கழகம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படை நோக்கம் தமிழ்நாடு விடுதலை, இந்தியத்திலிருந்து விடுதலை. நீங்கள் ஒருங்கிணைப்பாளராக இருக்கீங்க, தலைவர் அந்த மாதிரியான இல்லை, 5 தோழர்கள் இணைந்து ஒருங்கிணைப்பாளர்களாக செயல்பட்டு வருகிறோம். நான் பொதுவாக என்னோட அரசியல் பார்த்திங்கன்னா 88-90கள் முதற்கொண்டு திலீபன் மன்றத்திலே தோழர் தியாக அவர்களோடு இணைந்து செயல்பட்டு வந்தோம். பிறகு திலீபன் மன்றம் தமிழர் இயக்கமாக ஒருங்கிணையும் பொழுது, விடுதலை கோயில்கள் அமைப்போடு சேர்ந்து தமிழர் இயக்கமாக இணையும் பொழுது தொடர்ச்சியாக தமிழர் இயக்கத்திலே பயணித்து வந்தோம். தமிழர் இயக்கத்திலிருந்து தோழர் சுபவி அவர்கள் வெளியேறிய பொழுது அவரோடு இணைந்து வெளியேறி நாங்கள் தொடர்ச்சியாக தமிழர் தேசிய கழகம் என்றும், பிறகு ஐயா பழநெடுமாறன் அவர்கள் அமைப்போடு இணைந்து தமிழ் தேசிய இயக்கத்திலே பயணித்து வந்தோம். தோழர் சுபவி அவர்கள் ஒரு கருத்து முரண்பாடு காரணமாக வெளியேறி திராவிட இயக்க தமிழர் பேரவை என்ற அமைப்பை தொடங்கி செயல்பட்டு வரும் பொழுது அவரோடு தொடர்ச்சியாக பயணித்து வந்தோம். 2009 காலகட்டத்திற்கு பிறகு அம்மா பார்வதி அம்மாள் அவர்கள் சென்னைக்கு சென்ற பிறகு நாங்கள் இது குறித்து எங்களுடைய பொதுக்குழுவிலே பிரச்சனைகளை கிளப்பிய பொழுது அப்பொழுதும் தோழர் சுபவி அவர்கள் இது தலைவர் அப்பொழுது தூங்கிவிட்டார், அவருக்கு தெரியாது, இதெல்லாம் அரசியல் சிக்கல் என்று சொன்னார்கள். இதை ஏற்க முடியாது, நாம் ஏன் இனிமேலும் திமுகவை ஆதரித்து இருக்க வேண்டும் என்று கேட்டதற்கு அது பொதுக்குழுவில் பெரிய பிரச்சனையாக உருவானது. அப்பொழுது அப்படியென்றால் நான் திராவிட இயக்க தமிழ் பேரவையிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று விலையேறி தெளிவாக அவர்கள். நீங்கள் மட்டும் வந்தீங்களா இல்லை உங்களோட தோழர்கள்? நிறைய தோழர்கள் வந்தாங்க. நாங்கள் வெளியேறி தனியான முறையிலே நாங்கள் தமிழ் தேசிய களங்கள் செயல்பட்டு வந்தோம். அப்போ அண்ணன் சீமான் அவர்கள் ஏறத்தாழ எனக்கு ஒரு 25 ஆண்டுகள் பழக்கம் உள்ளவர். கூட்டங்களிலே, எங்களோட கூட்டங்களில், திராவிட இயக்க தமிழ் பேரவை கூட்டங்களில் நிறைய கூட்டங்களில் பேசியிருக்கிறார். ஐயா நெடுமாறன் அமைப்போடு இருக்கும்பொழுது நிறைய கூட்டங்கள் பழக்கமானவர். அவர் எங்களை அழைத்து பேசினார், வாங்க நாமெல்லாம் சேர்ந்து செயல்படுவோம், நீங்கள்லாம் சேர்ந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சேர்ந்தது. நாங்கள் நாம் தமிழர் இயக்கத்திலே சேர்ந்து பணியாற்றி அது நாம் தமிழர் கட்சியாக உருவிடுவதற்கும் கூட இருந்தோம். தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி என்பதை பெயரளவில் மட்டும் வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் எதிரான எந்த கலச்சூழலையும் அமைக்காமல் வெறும் அதை ஒரு கட்சியாக தேர்தல் அரசியலுக்குள் எடுத்து சென்று தமிழருக்கென்று ஒரு நாடு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்து இந்தியாவிற்குள் அடங்கி இருக்கிற ஒரு தமிழ்நாட்டுக்கு நான் முதலமைச்சரானாலே எல்லா தீர்வும் வந்துவிடும் என்ற மாயை உருவாக்கும் பொழுது அதிலிருந்து நாங்கள் வெளியேறி நாங்கள் தமிழர் விடுதலை கழகம் என்ற அமைப்பை இனியும் எந்த அமைப்புகளோடும் சேர்ந்து இருக்க வேண்டாம், நம்முடைய இலக்கு தமிழர் நாட்டு விடுதலை என்ற கொள்கையோடு தமிழ்நாட்டு விடுதலை களத்தை அமைக்கக்கூடிய பணியிலே தொடர்ந்து செயல்பட்டு வருகிறோம். உங்களுடைய தமிழர் விடுதலை கழகம் தேர்தல் அரசியலை ஒட்டி செல்லவில்லை, தேர்தல்லாம் விரும்பலை, தேர்தல் அரசியலுக்கு எதிரானது. மக்களிடம் கருத்து பரப்புரை செய்து அதன் வழியாக தமிழ்நாட்டு விடுதலைக்கான ஒரு தேர்தல், இந்தியாவிலிருந்து விடுபட வேண்டுமா விடுபட வேண்டாமா என்ற தேர்தல் நிலை வந்தால் அதை ஏற்போம். இந்தியாவிற்குள் இந்த கங்காணி அரசியலுக்குள் நாம் ஒரு அடிமையாக இருக்க கேட்பதற்கு ஒருபோதும் இல்லை.
ஏனென்றால் தேசியம் என்பதும் தமிழ் தேசம் என்பதும் அதுதான். தமிழ் தேசியம் என்பதன் வரையறையே தமிழ் தேசத்தில் தமிழ்நாடு தனிநாடாக இருப்பதுதான். தமிழர்கள் தன்னை தானே நிர்ணயித்துக் கொள்ளக்கூடிய உரிமை படைத்தவர்களாக ஆக வேண்டியதுதான். அதை விடுத்து இந்தியத்திற்குள் அடிமையாக இருப்பது என்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது. உலகம் முழுக்க வரலாற்றுகளில் எங்கே எடுத்து பார்த்தீங்கன்னாலும் மொழி வழியாகத்தான் தேசிய இனங்கள் அமைந்திருக்கிறது, மொழி வழியாகத்தான் தேசங்களும் அமைந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்திய கூட்டமைப்பாக இருப்பதற்கு நாம் தயாராக இருந்தாலும் கூட இந்தியா ஒற்றை நாடு என்பதையோ இந்திய பண்பாடு இந்திய கலாச்சாரம் என்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது. அதுதான் இங்கே மேலோங்கி இருக்கிறது. ஒருபோதும் நாம் இந்தியத்தை ஏற்க முடியாது. தமிழ்நாட்டிற்கு நம்ம இந்தியாவை விட ஒரு 50,000 ஆண்டு கால முன்னணி வரலாற்று பெருமைகள் உண்டு. நம்முடைய மொழி ஒரு 5000 ஆண்டு கால வரலாற்று சிறப்புகளை உடைய மொழி, பண்பாடு மிக்கவர்கள். நமக்கு எதிரானதே இந்த இந்திய கட்டமைப்பு தான் என்பதை உணர்ந்து இந்தியத்திற்கு எதிராக தமிழ்நாட்டை விடுதலை பெற வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கும். இப்போ தொடர்ந்து உங்களுடைய வரலாறு, அதாவது நீங்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் சொன்னீங்க. ஆனால் ஒவ்வொரு அமைப்புலையும் நீங்கள் இருந்து வெளியில் வந்து அடுத்த அமைப்பு இப்படி நீங்கள் வருகிற போது உங்களிடம் ஒரு நிலையான கருத்து இல்லையோ அப்படின்ற ஒரு எண்ணம். இன்னொன்று, நீங்கள் வந்து சரியாக இல்லையோ, ஏன்னா நீங்கள் மாறி மாறி போயிட்டே இருக்கீங்க, நிலையாக இல்லை அப்படின்ற ஒரு சந்தேகம் பிறக்கிறது. எனக்கு தெளிவாக தமிழ்நாட்டு உரிமை மேலேயும் தமிழ்நாட்டு மண் மீதும் உள்ள பற்றில் தான் நான் இந்த தமிழ் தேசிய இயக்கங்களோடு பயணிக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் திலீபன் மன்றத்தை ஐயா தியாக அவர்களோடு சேர்ந்து அம்பத்தூர் பகுதியில் தியாக இருந்தார். அப்புறம் தியாக அவர்களோடு சேர்ந்து பணியாற்றினோம். அப்பொழுது கூட இப்போ தெளிவான அரசியல் புரிதல் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம், அது ஒரு 18-20 வயதில். பிறகு தெளிவாக தமிழ் தேசிய அரசியலை நாங்கள் தொடர்ச்சியாக சுபவி அவர்களோடு பயணித்தோம், தியாக அவர்களோடு பயணித்தோம். தெளிவான தமிழ்நாட்டு உரிமை, தமிழ்நாட்டு ஏன் விடுதலை பெற வேண்டும் என்பதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் நாங்கள் தமிழர் இயக்கத்தை கட்டமைத்தோம். தமிழர் இயக்கம் அப்படித்தான் செயல்பட்டு கொண்டிருந்தது. தமிழ் இயக்கத்திலிருந்து நாங்கள் ஒரு வாக்கெடுப்பின் குடியரசா, தமிழ் தேச குடியரசா, தமிழ்நாட்டு சுயாட்சியா என்ற ஒரு பெரிய விவாதம் ஒரு 3 ஆண்டுகளாக தமிழ் இயக்கத்தில் நடந்தது. அதிலே நாங்கள் வெளியேற வேண்டிய சூழல் வந்தது. அதில் நாங்கள் வாக்கெடுப்பில் தோற்று போனோம். சுபவி தலைமையிலான நாங்கள் அமைப்பு தோற்று போனோம். அதனால் நாங்கள் வெளியேறி வந்து நாங்கள் ஐயா நெடுமாறன் அவர்களோடு சேர்ந்து செயல்பட்டோம். ஐயா நெடுமாறன் அவர்களும் தமிழ்நாடு விடுதலையை தான் கருத்தியலாக கொண்டு அடிப்படையாக செயல்பட்டு கொண்டு வந்தார்கள். அந்த அமைப்பில் நாங்கள் தொடர்ச்சியாக பயணித்தோம். நான் பயணம் முழுக்க சுபவியோடு பயணிக்கிறேன். அப்போ பார்த்திங்கன்னா அங்கே எல்லோரும் 2002 போடாவில் கைதாகப்படுகிறார்கள். 2004 தான் எல்லாம் வெளியே வராங்க. வெளியே வந்ததும் ஒரு அரசியல் சூழல் அப்படி அமையுது. அப்போ ஜெயலலிதா அம்மையார் தான் அவங்களெலாம் கைது செய்து உள்ளே வைக்கிறது. ஜெயலலிதா அம்மையார் வெளியே வராங்க. வந்ததுமே வைகோ என்ன பண்ணுறார், அந்த தேர்தலில் அன்பு சகோதரி ஜெயலலிதா என்னோடய தியாகத்தை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு 9-10 பேர், அவங்க ஐயா கணேசமூர்த்தி உள்ளிட்ட அவங்க ஒரு 10 பேர் அவங்க சிறையில் இருந்தோம். அவங்க ஜெயலலிதாவை ஆதரிச்சே போயிட்டாங்க. அண்ணன் புதுக்கோட்டை பாவாணன் போடா சிறையில் இருந்தவர். அவர் நான் தேர்தல் அரசியல் களத்திற்குள் வரமாட்டேன் என்று வெளியேறி சென்று விட்டார். இன்னும் ஒரு 19 தோழர்கள் தொடர்ச்சியாக அப்பொழுது சிறையில் போடா சிறையில் இருந்தார்கள். அவர் மாவோயிஸ்ட் தோழர்கள். இப்படி வெளியேறி வந்த அப்பொழுது ஐயா நெடுமாறன் அவர்களோடு பேசும்பொழுது, நாம் இந்த போடா சிறை தவறு, நாம் திமுகவை எதிர்க்க வேண்டும், அதிமுகவை எதிர்க்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் அதை ஏற்கவில்லை. இது திமுகவுக்கு சாதகமாக போய்விடும், நாம் தனி மேடையில் அமைத்து கூட பேசலாம் என்று சொன்னோம். இல்லை, அது திமுகவுக்கு ஆதரவாக போய்டும், நம்ம இந்த தேர்தலில் எந்த நிலையும் எடுக்க வேண்டாம் என்று சொன்னார். அது உண்மையிலேயே மனதளவில் எங்களுக்கு மிக சிக்கலாக இருந்தது. ஐயாவை பெருமளவு நேசித்தாலும் கூட அவர்கள் ஏதோ பொடாசிரை கைது செய்து ஏதோ சரியானது போல் ஆகிவிடும். அவர்களே அதிமுக கிட்ட போயிட்டாங்க, நம்மளும் அமைதியாக இருந்தாங்க, இவங்களெலாம் கைது செய்து சரி என்பது போல் ஆகிவிடும், இதை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அந்த தேர்தலிலே நாடாளுமன்ற தேர்தலும் தமிழர் கடமையும் என்ற பெயரில் தனித்து தமிழ் தேசிய இயக்கத்திலிருந்து வெளியேறி வெறும் தமிழர் பேரவை என்ற பெயரிலே தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க இந்த சிக்கல்களை குறித்து பேசினோம். பிறகு அந்த தேர்தல் முடிந்த பிறகு ஒரு அமைப்பாக உருவாக்க வேண்டும் என்று திராவிட இயக்க தமிழர் பேரவையை உருவாக்கினோம். திராவிட இயக்க தமிழர் பேரவை என்பது அதற்கு அடிப்படையே அதுதான். தமிழ்நாட்டு விடுதலை தமிழ் தேசிய இலக்கு தான். அதோட அடிப்படை கொள்கை இப்பொழுதும் ஆரியத்தால் விழுந்தோம், திராவிடத்தால் எழுந்தோம், தமிழ் தேசியத்தால் வெல்வோம் என்பதுதான் திராவிட இயக்க தமிழர் பேரவைக்கு இன்றைக்கும் கொள்கை. தொடர்ச்சியாக
அது தொடங்கும் பொழுதே தெளிவாக முடிவெடுத்தார்கள். நாம் திமுகவுக்கு ஆதரவாக இருப்பது, அதே நேரத்தில் தமிழ் தேசிய கருத்தியலை எடுத்துச் செல்வது, திராவிட இயக்கத்திற்குள்ளும் தமிழ் தேசிய விழுதுகளை பரப்ப வேண்டும். நான் தொடர்ச்சியாக வகுப்பெடுத்து அவர்களை தமிழ் தேசியத்திற்கு மடைமாற்றம் என்ற செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தியலோடு தான் அந்த அமைப்பு தொடங்கப்பட்டது. தொடர்ச்சியாக அதில் பயணித்தோம். அதுக்கு காரணம் சொன்னீங்க, தலைவரோட அம்மா. ஆமாம், அதுவும் அதிலிருந்து விலகுவதால் நான் என் கருத்தில் சரியாக இருக்கிறேன். அதுதான் நான் சொல்ல வரேன். எப்போனா, நான் தியாகுவோடு என்று நான் அந்த திலீபன் மன்றத்தில் சேர்ந்தோனோ, எங்கள் பகுதியில் நாங்கள் தமிழர் இலக்கிய பேரவை, தமிழ் இலக்கிய பேரவை என்று வைத்திருந்தோம். அதிலிருந்து தொடர்ச்சியாக எப்படி நான் அவரோடு சேர்ந்தேனோ, அதிலிருந்து இன்று வரை தமிழ்நாட்டு உரிமை, தமிழ்நாட்டு விடுதலை என்பதில் நான் சரியாக இருக்கிறேன். நான் சார்ந்த அமைப்புகள் அதிலிருந்து விலகும் பொழுது அதிலிருந்து நான் என்னை காத்துக்கொள்கிறேன். அண்ணன் சீமான் அவர்கள் கட்சி தொடங்கும் என்பது இந்த பறந்து விரிந்த உலகத்திலே தமிழர்களுக்கு 2 தேசங்கள் இருக்கிறது, ஒரு தேசத்தை அடைய வேண்டும், தமிழருக்கென்று ஒரு நாடு என்றுதான் அந்த கருத்தியலை முன்வைத்தார். எல்லா மேடைகளிலும் அந்த கருத்தியல் எழுதப்படும், பறந்து விரிந்த தேசத்தில் தமிழர்களுக்கென்று ஒரு நாடு அப்படின்னு. அவர் அமைப்பு தொடங்கும் பொழுது என்கிட்ட தனியாக பேசும்பொழுதெல்லாம் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு ஒரு 10,000 பேர் கூட திரட்ட முடியல. நாம் அந்த இறுதிக்கட்ட போர் நடக்கும் பொழுது நம்ம ஒரு 10,000 பேர் சேர்ந்து நம்ம தாம்பரத்துக்கு வெளியே சென்னைக்குள்ளே வண்டிகளே விடாத மாதிரி ஒரு முற்றுகை போட்டிருந்தோம்னா கூட நம்ம உலக அளவில் பெருசாக தெரிஞ்சிருக்கோம், அந்த போரை ஏதாவது நிறுத்தியிருக்கலாம். நம்ம அந்தளவுக்கு கூட சக்தி இல்லாமல் போயிட்டோம், நம்ம ஒரு பெரிய சக்தியாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படி உருவாகணும், தமிழர்களுக்கு தனித்த ஆற்றலை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் இத்தனை நாள் வரை 15 ஆண்டுகளானது, இதுவரை தமிழர்களுக்கான எந்த போராட்டத்தையும், அது போன்ற வலிவான போராட்டத்தை, இப்பவும் தமிழர்களுக்கு ஏராளமான கேடுகள் இருக்கின்றன. அனைத்து வணிகங்களும் அனைத்து வேலைவாய்ப்புகளும் வடநாட்டார் திருடி செல்கிறார்கள். தினந்தோறும் சாறை சாறையாக படையெடுக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேச மறுக்கிறார். அதற்கான போராட்டத்து களத்தை கட்டமைப்பதற்கு நாம் தமிழர் இயக்கத்திற்கு இருக்கின்ற வலிமை போதும். எங்களுக்கு இப்போ 2014 இருந்த வலிமையே போதும். ஆனால் அதை கூட செய்ய விடவில்லை என்பதுதான் உண்மையான செய்தி. வெளியே பேசுவது ஒன்று, உள்ளே நடப்பது ஒன்றாக இருந்தது. அருகில் இருக்கக்கூடிய திருவேற்காடு பகுதியிலே சாந்தகுமார் என்பவர் கேரளாவிலே சென்று, அவர் ஒரு சபரிமலை பக்தராக சென்றவர், தன் பாக்கெட்டில் இருந்த ஒரு ரூபாய் நோட்டு ஈரமாகி விட்டதுக்காக ஒரு பாய்லரில் போய் காய வச்சிருக்கார், தேநீர் கடை பாய்லரில். அதற்காக அவன் கடைக்காரனோட வாக்குவாதமாகி அவன் சுடுதண்ணியை ஊற்றி பெரிய காயம்பட்டு சென்னைக்கு வந்து சென்னையில் அவர் இறந்து போகிறார். அந்த இறப்பிற்கு போய் பார்க்கும்போது அந்த ஒரு குடிசை வீட்டில் அத்தனை கோரமான அந்த செத்துருக்கார். 3 சின்ன சின்ன குழந்தைங்க, அந்த பெண் சின்ன பெண். அவங்க அதை பார்த்து மனசு கேட்காம நாங்கள் அதை செய்தி ஆக்க வேண்டும் என்பதற்காக திருவேற்காடு முத்தூட் ஃபைனான்ஸ் அந்த கேரள நிறுவனத்தை உடைத்து காவல்துறை வரும் வரை நின்றிருந்து நாங்கள் 9 பேர் கைதானோம். அதற்கு பிறகுதான் அந்த செய்தி அன்று மாலை தான் செய்தி ஆக்கப்பட்டு அங்கே எல்லா தலைவர்களும், சீமான் உள்ளிட்ட, திருமாவளவன் உள்ளிட்ட, வேல்முருகன் உள்ளிட்ட, வைகோ உள்ளிட்ட அனைத்து தலைவர்களும் அங்கே இருந்தார்கள். ஏறத்தாழ 3 நாட்கள் அந்த உடலை எடுக்க முடியாத அளவுக்கு மாபெரும் கிளர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க அமைந்தது. ஆனால் அதற்கு வெளியே வீரம் பேசுகிற அண்ணன் என்னிடம் சொன்னது, கல் எடுத்து அடிக்கிறதெல்லாம் என்ன காவாலி போய் வேலை, எப்படி பேங்க்கில் அதை முத்தூட் ஃபைனான்ஸை உடைக்க விட்ட, என்ன இதெல்லாம் செய்கிறது சரியான விளையாடி அப்படி என்று சொன்னது மட்டுமல்ல, உடன் இருந்த ஒரு தோழர் அனுப்பி, இது அண்ணனுக்கு ஏற்புடையதல்ல, அண்ணனுக்காக அவர்கள் உள்ளே செல்லவில்லை, இவர்கள் தனிப்பட்ட கோபத்தில் சென்றிருக்கிறார், இதை கட்சியில் எதிர்படக்கூடாது என்று ஒவ்வொரு வீட்டிலும் போய் சொல்ல ஆரம்பித்தார். அதற்கு 1 வாரத்திற்கு முன்பு தான் வால்மார்ட் கடை சென்னையில் அமைந்தால் நான் கல்லெடுத்து அடிப்பேன், நான் கம்பெடுத்து உடைப்பேன், அடுத்த முறை அவன் வச்சா நான் கும்பில் வந்து நான் இரும்பு பூன் போட்டு அடிப்பேன், அவங்க திக்கா போட்டுருவான் கண்ணாடி, அப்போ அதை போட்டு அடித்து உடைப்பேன்னு சொன்னவர், இப்படி உயிர் சிக்கல் வரும்பொழுது கூட இதை எதிர்த்ததை கண்டிக்க தான் செய்தார். அந்த வழக்கை ஒரு துளி கூட அரசு கட்சி நடத்தவில்லை. நாங்கள் 2011-12 நடந்தது, 14 வரைக்கும் கட்சியில் தான் இருந்தேன், கட்சி நடத்தவே இல்லை. நாங்களே வழக்கறிஞர்களை வைத்து இப்பொழுது 9 பேரும் நிரபராதிகளாக வெளியேறி இருக்கிறார்கள். என்றாலும் கூட இப்படித்தான் அவர் முகம் என்பதை அறிந்தோம். அது மட்டுமல்ல, ஒரு கட்சியிலே தெலுங்கர்களையும் எங்கள் பகுதியில் உள்ள இந்திக்காரர்களையும் கட்சியில் சேர்த்து பொறுப்புகள் கொடுக்கும் பொழுது அதை நான் எதிர்த்தேன். அப்பொழுது ஒரு பெரிய சமாதானத்தை சொல்வதாக ஒரு 200 பேர் இருக்கக்கூடிய ஒரு இதிலேயே சொன்னார், நம்ம வந்து தலைவரை யாரெல்லாம் தலைவராக எடுத்துக்கிறாங்களோ அவங்கெல்லாம் நம்மளோட ஒன்றா சேர்ந்து தான் செயல்படணும். எனக்கு ஜப்பான்காரன் வந்து என்கிட்ட கேட்குறான், அங்கே தமிழ் தேசியம் காணாமல் போயிடுச்சு.
பிரபாகரன் மை லீடர்னு சொன்னால் நீ எடுத்துக்கொண்டு தான் சொல்கிறேன் நான். நாளைக்கு என்கிட்ட சக்சேனான்னு ஒருத்தர் கேட்டுட்ருக்காரு, அப்படியே பேர் சொல்லி சொல்கிறாரு அவர். அப்போ சன் டிவியில் 2014 சக்சேனா அவன் உன் கட்சியில் என்ன சேர்த்துக்க வாயா பிரபாகரன் மை லீடர்னு சொல்லிட்டு சேர்ந்துக்கோ அப்படின்னாரு. அப்படி தான்ப்பா சேர்த்துக்கணும். நீ வந்து கட்சியில் வந்து எல்லாரும் நம்ம வந்து நாம் தமிழர்னு சேர்ந்துட்ட பிறகு நீ அவன் தெலுங்கு அவன் இந்திக்காரெல்லாம் பார்க்கக்கூடாது. தலை மட்டும்தான் தமிழ். அண்ணன் இருப்பேன், கீழே இருக்க எவன் வேணாலும் இருக்கலாம், தளபதிகள் யார் வேணாலும் இருக்கலாம், எல்லாரையும் அரவணைச்சிக்கணும்னாரு. இது வந்து சொல்லுக்கும் செயலுக்குமான வேறுபாடு விரிவாக தெரிந்தது. இதுதான் அடிப்படை. இந்த செயற்குழுக்கு இந்த மாவட்ட கலந்தாய்வுக்கு பிறகு நான் உடனடியாக வெளியேறினேன். அப்புறம் என்ன எவ்வளோ சொன்னார், நீ மண்டல பொறுப்பாளராயிரு எப்படி பண்ண அப்படின்னு. இல்லை வேண்டாம், எனக்கு அடிப்படையாக இல்லை என்று தெளிவாக நீங்கள் எப்போதும் எனக்கு அண்ணனாக இருக்கலாம், தலைவனாக இருக்க தகுதியில் என்று எழுதி கொடுத்து விட்டு வந்து விட்டேன். இப்போ நாம் தமிழர் கட்சியில் வடநாட்டினர் நிறைய பேர் இருக்காங்களா? இருக்காங்க. எனக்கு பெயர் சொல்ல முடியும், பெயர் சொல்ல அனுமதிச்சிங்கன்னா நான் பெயர் சொல்லவும் தயாராக இருக்கேன். எங்கள் பகுதியிலே மகேந்திர சிங் அப்படின்னு ஒரு பையன் இருக்கார். ஈரா மகேந்திரன் சொல்லி மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கார். அவங்க அப்பா சிங்கு. நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம். அவங்க வந்து சீக்கியர்கள் தான், அவங்க முழுக்க நடைமுறையெல்லாம் சீக்கியர்கள். நாங்கள் வச்சுன்னு சொன்னோம். எங்கள் மாவட்ட கலந்தாய்வில் ஒரு தம்பி எல்லோரும் பேசுகிறோம், அது வரைக்கும் எனக்கு தெரியாது, தமிழரசன்னு பேர். அவர் வந்து எங்கள் கூட தமிழ் இயக்கத்தில் இருந்த தோழர். ரொம்ப இதுவாக நாங்கள் ஏதோ பேசிகிட்டு இருக்கோம், பிற மொழியால் நான் தெலுங்கர் அப்படின்னு கை தூக்கினேன். நான் தெலுங்கர் அப்படின்னு சொன்னார். தெலுங்கர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். அது ஒரு கட்சியில் ஒரு பெரிய செய்தியாச்சு. அப்போ அதையும் அவனையும் நம்ம ஏற்றுக்கணும். இப்போமா அவர் வந்து மாவட்ட பொறுப்பில் இருக்கிறார், தமிழரசன்ற பேரில் ஒரு தெலுங்கர் இருக்கார். இதையெல்லாம் நம்ம எப்படி ஒரு அமைப்பு, தமிழர்களுக்கான அமைப்பு, நம்ம பேசுறது தூய தமிழ். திராவிடத்தை எதிர்க்கிறாங்க, ஆனால் தமிழ் தேசியம்லாம் பேசுகிறாங்க. ஆமாம், அதே இடத்துல எனக்கு எப்பவுமே கருத்தியல் உண்டு. நான் இருக்கிற காலம் வரைக்கும் 2014 அந்த செங்கல்பட்டு முற்றுகை அப்போ தான் முதல் தடவையாக அவர் பெரியாரை எதிர்த்து பேசினார். அது வரைக்கும் பெரியாரை எதிர்த்து பேசுனது கிடையாது. நான் வந்து நிறைய படித்து இருக்கிறேன். பெரியாரை விட வீரியமிக்க தமிழ் தேசிய தலைவர் யாருமே கிடையாது. என்னால் அடித்து சொல்ல முடியும். தமிழ்நாடு நீங்களாக இந்திய வரப்படைத்தை கொளுத்தியவர், இந்திய கொடியை கொளுத்தியவர், இந்திய தேசிய அரசியல் சட்டத்தை தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறது என்பதற்காக கொளுத்தியவர் மனிதர். இப்படிப்பட்ட ஒருவரை தமிழ்நாட்டுக்கு எதிரியாக காட்டுவது, தமிழர்களுக்கு எதிரியாக காட்டுவது என்பது முழுக்க முழுக்க ஒரு பிழைப்புவாதம் தான். இந்த பிழைப்புவாதத்தை நாம் ஒருபோதும் எடுக்க முடியாது. திராவிடம் என்பதை நான் அல்ல, எனக்கு தெளிவாக என்னோட அறிவிக்கப்பட்டவர், அது ஒரு கருத்தியல், பார்ப்பனிய எதிர்ப்புக்கு ஆன கருத்தியல். தமிழர் என்று சொல்லும் பொழுது எனக்கு தெரிந்தே ஏராளமான பார்ப்பனர்கள் தமிழர்களை விட அருமையான கவிதைகள் எழுதுபவர்களாக, பாடுபவர்களாக, பேசுபவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை விலக்கி தமிழ் தேசத்தை கட்டமைக்கும் பொழுது திராவிடம் என்ற குறியீட்டு சொல் நமக்கு தேவைப்படுகிறது. தமிழர் என்றால் அவனும் தமிழன் தான். இப்போ சொல்கிறார்ல, பெரும்பாட்டன் பாரதின்னு சொல்கிறார்ல, பாரதி என் தாத்தன் சொல்கிறார்ல, என் தாத்தன் பாரதிக்கு என் தாத்தன் உபேசாவுக்கு கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறார் இல்லையே. பாவேந்தர் தானே நம்ம தாத்தா அப்படின்னு சொல்லலாம். பாவேந்தர் தானே நம்ம தாத்தா, திருவள்ளுவர் தானே நம்ம தாத்தா. எத்தனை இடத்துல பாரதியார் தமிழ்நாட்டை தூக்கி பிடிச்சிருக்காரு. ஆரியத்திற்கு ஈடாக தமிழ் மொழியை வைத்து காப்போம் தானே சொன்னார். ஆரிய தைரியம் வேண்டும்லாம் சொன்னார். ஆரியர்கள் தான் வீரியம் மிக்கவர்கள்னு சொல்லியிருக்காருல்ல. ஆரிய நாடு என்று போற்றுவோம் தானே சொல்றாரு. அவரை எப்படி நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும் எந்த நிலையிலையும்? ஆனால் அவர் எப்படி நம்மளுக்கு தமிழர்களுக்கு தாத்தாவாக முடியும்? இதையெல்லாம் நம்ம அடிப்படையில் நாங்கள் இருக்கும்போது அதெல்லாம் பேசலை. நாங்கள் இருக்கும்போது ஒரே ஒரு கூட்டத்தில் பெரியாரை எதிர்த்து பேசினார். அப்போது நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அப்பொழுதே சொன்னோம். இல்லை தம்பி, குணா இது மாதிரி எழுதியிருக்காரு ஒரு புத்தகத்தில், எழுதியிருக்கலாம், அதை நீங்கள் ஆய்வு நோக்கில் தான் பார்க்கணும் தவிர அதை கட்சிக்குள்ளே எட்டு வரக்கூடாதுன்னு சொன்னோம். அப்போ அதை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் 2014 கட்சியிலேருந்து நாங்கள்லாம் வந்த பிறகு முழுமையாக அதை திசை திருப்பி திராவிடம் தான் தமிழர்களுக்கு எதிரானது என்பதை சொல்லி ஆரியமா திராவிடமா என்ற போரை மாற்றி திராவிடமா தமிழ் தேசியமா என்று எடுத்து வந்து இதில் காப்பாற்றப்பட்டது நீங்கள் நுணுக்கமாக பார்த்தால் ஆரியம் காப்பாற்றப்பட்டது. திராவிடத்திற்கும் தமிழுக்கும் எதிரான போராக அதை காட்டி ஆரியத்தை அங்கே பாதுகாக்க செய்து விட்டார். அந்த வேலை இந்தியத்திற்கு ஆரியத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்கிறார்னு சொல்ல முடியும். கண்டிப்பாக சொல்கிறோம். அதான் இதுதான் இருந்தது களம். நீங்களும் 50 வயதை கடந்திருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு எத்தனையோ காலமாக ஆரியமா திராவிடமா என்ற இதுதான் இருந்தது, கருத்து யுத்தம். இப்போ நாம் தமிழர் கட்சி சார்பாக போரூரில் ஒரு பெரிய இது நடத்தினாங்க, திராவிடமா தமிழ் தேசியமான. எது நட்பு முரணை பகைமுரணாக காட்டுவது, பகைமுரணை நட்பு முரணாக காட்டுவதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத அரசியல் கோமாளித்தனம். இல்லை, அது திட்டமிட்டு செய்ய கோமாளித்தனம் இல்லை, அரசியல் திட்டமிட்டு செய்ய. இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, கருத்தியல் ரீதியாக பேசுகிறீர்கள். ஆனால்
நாம் தமிழர் கட்சி வளர்ந்து தான் வருகிறது, 36 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறது. அப்படின்ற போது அவருடைய கருத்துக்களை மக்கள் ஏற்கிறார்கள் அப்படின்னு தானே எனக்கு தோணும். அதுதான் அடிப்படையாக அரசியல். அந்த அரசியலுக்குள் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே வரும்பொழுது நிறைய பெற்றோர்களே எடுத்துன்னு வந்து பசங்களை என்கிட்ட விட்டுருக்காங்க. நான்லாம் வேலைக்கு போகிறேங்க, என்னால் வர முடியாது, பசங்க காலேஜ் படிக்கிறாங்க, ஓய்வு நேரத்தில் கட்சியில் பயன்படுத்திங்க அப்படின்னு ஒரு தமிழ் தேசிய ஆற்றலாக அவங்களெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. அது மாதிரியான ஆட்கள்லாம் இப்போ கட்சிக்குள்ளே இல்லை. இப்போ இருக்கிறவங்களாம் பதவிக்காகவும் தன்னை முன்னிறுத்து கொள்ளவும் வரக்கூடிய சக்தியாக இருக்கிறாங்க. அவங்க வெறும் பேச்சை மட்டுமே நம்புகிறார்கள். அரசியல் என்பதோ அந்த தெளிவான அரசியல் பார்வை இப்போ இருக்கக்கூடியவர்களுக்கு இல்லை. அவர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து கவர்னர் இது மாதிரிலாம் போட்டால் கவர்னர் மாளிகை பூட்டி சாவி எட்டுன்னு வந்து நான் தலைக்கீழ் வச்சு பட்டு தூங்கிடுவேன்றார். இது அரசியல் சட்டம் நடக்கிற நாடு. இந்திய அரசியல் சட்டத்துக்கு நாம் பதவியேற்று நடந்தால் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று இருக்கிறது. அப்படித்தான் நடக்க முடியும். இவராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் அந்த இந்திய பாதையை ஏற்றுக்கொண்டு சென்றால் இதை தான் செய்ய முடியும். இந்த அரசியல் உண்மையை கூட சொல்லாமல் முழுக்க முழுக்க பொய்யை மட்டுமே சொல்லி முழுக்க முழுக்க பொய்யையே மூலதனமாக ஆக்கி இளைஞர்களை கபலீகரம் செய்கிறார். தமிழ் தேசியம் என்ற வார்த்தையை கொச்சைப்படுத்துகிறார் என்பதுதான் உண்மை. தமிழ் தேசியம் என்ற சொல் தூய்மையான விடுதலை சொல். அந்த சொல்லை ஓட்டு அரசியலுக்கு பயன்படுத்தும் அசிங்கமான வேலையை அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கணிக்கிறீர்கள்? நாம் தமிழர் கட்சியின் எதிர்காலம், அவர் வந்து நான் 2010-9 என்கிட்ட பேசியிருக்கார் அண்ணன். அப்போ பகலவன் ஒரு திரைப்படம் எடுக்கிறதா பேச்சில் இருந்து விஜய் வச்சு, தம்பி நம்ம ஒரு பக்கம் வளர்ந்து வருவோம்டா தம்பி, அது வரைக்கும் விஜய் நடிச்சிட்டு வரோம், தம்பி வந்து ஒரு கட்சி ஆரம்பிப்பான், நம்ம 2 பேரும் வளர்ந்துட்டு கட்சி ஆரம்பிச்சோன்னா நம்ம பிடிச்சிடலாம், அரசை பிடிக்கலான்ற திட்டம் அவருக்கு 2010 இருந்தது. இது அவர் 2010 என்ன நேரடியாக பேசியிருக்கார், இது குறித்து என்கிட்ட பேசியிருக்கார், இப்படி நடக்கும் என்று. அவங்க 2 பேரும் சேர்ந்தால் ஏதாவது ஒரு சின்ன அரசியல் மாற்றம் வரக்கூட செய்யலாமே ஒழிய, ஆனால் சீமான் போன்ற சிந்தனையாளர்கள் அரசியலில் பெரிய பதவிக்கோ பொறுப்புக்கோ வருவது என்பது தமிழ்நாட்டிற்கு ஆபத்தானது. இப்போ இந்த விடயத்தில் நீங்கள் சீமானை விட விஜயை உயர்வாக பார்க்கிறீர்களா? அப்படியெல்லாம் இல்லை. விஜய்க்கு என்ன நோக்கம், என்ன குறிக்கோள், அதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் ஒரு சினிமா நடிகராக இருந்தார். இன்ன வரைக்கும் கூட அவர் எதுவும் கொள்கையை சொல்லவே இல்லை. அதையெல்லாம் வச்சு அவர் சில நடவடிக்கைகள் மூலமாக அவருடைய கொள்கைகள் சில வெளிவருகின்றன. இப்போ பெரியார் நினைவிடத்துக்கு போனது ஒன்றுத்தை மட்டுமே வச்சு நம்ம வந்து அவர் வந்து ஒரு திராவிட இயக்க அரசியலை பறித்து தெளிந்த மிகப்பெரிய அறிவாளியாக அவரை சொல்ல முடியாது. அவருக்கு வழிகாட்டக்கூடிய கைடாக யாராவது இருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தான் அவர் செயல்படக்கூடியவராக இருப்பார். அவரை யார் வழிநடத்துகிறார்கள் என்பது தெரியும் பொழுது தான் இது தெரியும். அவர் விடுதலைக்கான அரசியல், விடுதலை கூறுகளை கொண்ட அரசியலை முன்னெடுத்தால்தான் நாம் அவரை ஏற்க முடியும். அதாவது தேர்தல் அரசியலுக்குள்ளே கூட இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டு உரிமை சார்ந்த, தமிழ்நாடு விடுதலை சார்ந்த, தமிழ்நாட்டிற்கான சமத்துவம், மனித சமத்துவத்திற்கான அரசியலை நடத்தக்கூடியவராக, சாதி மத எதிர்ப்பாளராக இருந்தால்தான் அவரை அரசியல் ரீதியாக கூட நாம் ஏற்க முடியும். ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை வைத்திருக்கிறார். அதன் மூலமாக அவர்களை வாக்குகளாக்கி அவர் ஒரு இடத்திற்கு வர முடியும் என்ற ஒரு கருத்தியல் நிலவுகிறது. ஒரு மிகப்பெரிய அரசியல் பட்டாளம் என்னாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அது ஒரு 3% வாக்கு இல்லை 4% வாக்கு தான் இருக்கும். அதுலேயும் அரசியலாக வரும்பொழுது அரசியல் கட்சியின் பக்கம் நிற்கக்கூடிய தம்பிமார்களும் இருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது அது நம்மளுக்கு பெருசாக தெரியலாமே தவிர, ஒரு தியேட்டர் முன்னாடி 10,000-20,000 ரசிகர்கள் நிற்கிறதால அது பெருசாக தெரியலாம் தவிர, 1 கோடி மக்கள் இருக்கக்கூடியவர்களோ 10,000 பேர் நிற்கிறது வந்து ஒரு 1% கீழாகத்தான் இருக்கும். அதனால் அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிடும். அது ஒரு மாயை. அதாவது இந்த திரைத்துறை என்பது பெரிய பிம்பத்தை உருவாக்கக்கூடியது. அது வந்து அந்த பிம்பம் நம்மளுக்கு பெருசாக காட்டப்படுகிறது. அது அரசியலுக்கு மக்களுக்கு தெளிவாக தெரியும், யார் மக்களுக்கு பயன்படுவார்கள் என்று தெரியும். அவர்களை தான் அரசியல் ஏற்பார்கள், புறந்தள்ளப்படுவார்கள். நிச்சயமாக இது ஒரு தேர்தலில் வேணால் பெருசாக காட்டலாமே தவிர, அவரோட செயல்பாடுகள் அவரை காட்டி கொடுத்துவிடும். அவருடைய இதுவரைக்கும் இந்தியாவுக்கு எதிராக எந்த போராட்டத்தையும் நடந்ததில்லை. தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்காக இந்த காவிரி பிரச்சனைகள், அது மாதிரி பிரச்சனைகளில் எல்லாரோடு சேர்ந்து போராடியிருக்காத தவிர தன்னுடைய தனித்த கருத்துக்களை அவர் தெரிவித்ததில்லை. அவர் வரட்டும், வரவேற்போம். அவர் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் பயன்படுவராக இருந்தால் நாம் போற்றுவோம். இல்லை என்றால் அவரும் எதிர்க்கப்பட வேண்டியவர் தான். ஒன்றிய அரசை, இந்திய அரசை நீங்கள் எதிர்த்து பேசுவது, தனி தமிழ்நாடு வேண்டும்,
தமிழருக்கென்று நாடு வேண்டும் இப்படியெல்லாம் பேசுவது என்பது தேசிய ஒற்றுமைக்கு எதிரானது அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. அதாவது நான் மொழியால், இனத்தால், நாட்டால் தமிழன், இந்தியாவின் குடிமகன் என்பதுதான் உண்மை. இந்தியன் சிட்டிசன், அவ்வளோதான். இந்தியா என்பது பல்வேறு தேசிய இனங்களை, பல்வேறு மொழிகளை, பல்வேறு பண்பாட்டுகளை அடக்கிய ஒரு கூட்டமைப்பு. அது கூட்டமைப்பாக அந்த ஃபெடரல் சிஸ்டத்தில் இருக்கும்போது நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அது தமிழ்நாட்டு உரிமையின் மீதும், தமிழ்நாட்டு மொழியின் மீதும், தமிழ்நாட்டு பண்பாட்டின் மீதும், தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வியலின் மீதும் இங்கே ஆதிக்கம் செலுத்தும் பொழுது நாம் அதனை முழுமையாக எதிர்க்கிறோம். இதிலிருந்து நாம் விடுபடுவதற்கு அடிப்படையான தேவை விடுதலையாகத்தான் இருக்கிறது. அதிகபட்ச தேவையாகவும் அடிப்படையான தேவையாகவும் விடுதலை தான் இருக்கிறது. எனவே தான் நம்ம அதை முன்னிறுத்த வேண்டிய அவசியமும் கட்டாயமும் இருக்கிறது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா தமிழ்நாட்டை விழுங்கி கொண்டு இருக்கிறது. நம்ம இன்றைக்கி பேசுகிறோம் மது வருமானம் தமிழ்நாடு அரசுக்கு மது வருமானம்ன்ட்டு. மது வருமானத்தை விட அதிகமான வருமானத்தை தமிழ்நாட்டிலிருந்து கொள்ளையடித்து செல்கிறது இந்திய அரசு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 70 டோல் வச்சுருக்காங்க. அதில் 32 டோல் பிளாஸா அந்த சுங்கச்சாவடிகள் செயலிழக்கப்பட்டவை. ஆனாலும் அதுலேயும் 70 டோல்லையும் வசூல் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பக்கமும் 6 டோல் வச்சு வண்டிக்கு போய்கிட்டே இருக்குது, காசு விழுந்துக்கிட்டே இருக்குது. முன்னாடியாவது தெரிஞ்ச வண்டி, இது கட்சி கொடி போட்டின வண்டி அப்படிலாம் போகலாம். இப்போ நேரடியாக ஃபாஸ்டேக்னு ஒரு தனியார் நிறுவனத்தை அந்த இதில் இணைச்சி நீங்கள் யார் நகர்ந்து போனாலும் காசு கொட்டுற அளவுக்கானது இருக்காங்க. இதில் தமிழ்நாடு அரசுக்கு ₹1 கூட பங்களிப்பு கிடையாது. பங்குத்தொகை தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாடு சாலை, தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டக்கூடிய வாகனம், நம்ம வாகனம் வாங்கும் பொழுதே ரோட் டேக்ஸ்ன்னு ஒரு பெரும் பகுதி பணத்தை கொடுக்குறோம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு சாலைகளில் நான் ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு கடந்து போகணுன்னா, இங்கே நீங்கள் போரூருக்கும் கள்ளிக்குப்பம் அம்பத்தூர் சுங்கச்சாவடிக்கும் இடைப்பட்ட தூரம் 9 கிலோமீட்டர். அவனோட விதியில் நாய், அந்த நகாயின்னு சொல்கிறாங்களே NHI நகாய், அவனோட நெடுஞ்சாலை துறையோட இதில் 40 கிலோமீட்டருக்கு குறைந்தபட்சம் சொல்கிறான், அதிகபட்சம் 60 கிலோமீட்டர் சொல்கிறான். ஆனால் இங்கே 9 கிலோமீட்டர். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நல்லூர் சுங்கச்சாவடி 13 கிலோமீட்டர். இப்படி மக்கள்கிட்ட காசை பிடுங்கக்கூடிய இந்த செயலை ஒருபோதும் தமிழ்நாட்டில் ஏற்றுக்க முடியாது. தமிழ்நாட்டில் இருக்க சுங்கச்சாவடிகள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும். இது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் முழுக்க இருக்கக்கூடிய இப்போது 1ஆம் வகுப்பு வயது குழந்தை கூட, 1வது குழந்தைக்கு 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தையை கூட அவருடைய பாடத்திட்டத்திற்குள் இந்திய அரசு நுழைகிறது. நம்முடைய வரிப்பணத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய வேலையை மட்டும் செய்ய வேண்டிய இந்திய அரசு, நான் தான் இந்த திட்டங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துட்டு இந்த திட்டத்துக்கு தான் கொடுக்கணும், இது SSAக்கு தான் கொடுக்கணும், செக்ரஷிப் எல்லா திட்டங்களையும் நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி வரைக்கும் SSAன்னு ஒரு திட்டம் வச்சாங்க, சர்வ சிக்ஷா அபியான். அது அனைவருக்கும் கல்வி இயக்கம்னு முழுக்க மொழிமாற்றம் செய்து நம்மளால் போட முடிஞ்சது. இப்போ அவன் என்ன சொல்லிட்டான், எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் மத்திய அரசு திட்டத்தை அவங்க மாநில மொழியில் பெயர்த்து போடக்கூடாதுன்றான். இப்போ பார்த்தீங்கன்னா சக்கர சர்வா சிஷ்யான்னு ஒரு திட்டம் வச்சுருக்கோம், அதில் தான் இப்போ பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா திட்டங்களையும் இப்படி சமஸ்கிருத மயமாக்குறது, இந்தி மயமாக்கக்கூடிய வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். கண்ணுக்கு தெரியாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய பெரும்பான்மை தொடர் வண்டிகளில் பார்த்தீங்கன்னா சதர்ன் ரயில்வே, தென்னக ரயில்வேன்னு ஒன்று இருக்குது. தென்னக ரயில்வேவுக்கான ரயில் எல்லாம் நீங்கள் இங்கே ஓடக்கூடிய லோக்கல் யூனிட்னு சொல்லக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் கூட IRன்னு போகிறாங்க. இந்தியன் ரயில்வேஸ்னு ஆகலாம். யாரை கேட்டு அப்படி செய்ய முடியுது? நீங்கள் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இருந்த தொடர் வண்டிகள் எல்லாம் பொதிகை தொடர் வண்டி, சிலம்பு தொடர் வண்டி, உழவன் தொடர் வண்டி, இப்படி தானே இருந்தது. ராமேஸ்வரம் சேது தொடர் வண்டி, முத்துநகர் எக்ஸ்பிரஸ்ஸு, பாண்டியன் எக்ஸ்பிரஸ், சேரன் எக்ஸ்பிரஸ், சோழன் எக்ஸ்பிரஸ், இப்படி தானே எல்லா தொடர் வண்டிகளுக்கும் பேர் இருந்தது. இப்போ என்ன பேர் வச்சுருக்கீங்க? இப்போ வர்ற தொடர் வண்டியால் தேஜஸ்ஸு, முழுக்க இன்னும் ஒரு தொடர் வண்டி, அதிலே உணவுலாம் கொடுக்குறாங்க. அது மாதிரியான தொடர் வண்டிகள் முழுக்க ஏழை எளிய மக்கள் பயன்படுவதற்காக ஒரு உயர் வகுப்புக்குன்னு 2 பெட்டிகள் ஒதுக்கி இருந்தாலும் மீதியெல்லாம் ஏழை எளியவர்களுக்காக 2ஆம் வகுப்பு பெட்டிகளும் பதிவு செய்யப்படாத பெட்டிகளுமாக தொடர் வண்டி இங்கே இயங்கிட்டு இருந்தது. இப்போ எல்லாமே தொடர் வண்டிகள் எல்லாம் முழுக்க ஏசி, முழுக்க பெரிய பணக்காரர்கள் மட்டும்தான் தொடர் வண்டியை உபயோகப்படுத்த முடியும் என்ற நிலையில் மக்களை இட்டு செல்லக்கூடிய இந்த கேவலமான நிலை அகற்றப்பட வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்திய அரசு புகுது. எல்லா திட்டங்கள், தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் அனைத்துலேயும் இந்திய அரசு இந்த நிதியை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய வேலையை செய்கிறேன் என்று சொல்லி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது.
தமிழ்நாட்டில் வந்து வணிக வரித்துறை என்று ஒரு பெரிய துறை இருந்தது. அவங்க தான் எல்லாத்தையும் கண்காணிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தான் வரி நேரடியாக போயிட்டு இருந்தது. அது தமிழ்நாடு அரசுக்கு பயன்படுது. இப்போ வந்து வணிக வரித்துறையை வருமான வரித்துறையோடு இணைத்து நீங்கள் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டீங்கன்னா எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி என்று ஸ்டேட் ஜிஎஸ்டியும் இது ஒன்றா சேர்த்துட்டு நேரடியாக அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போவும் நம்ம போய் கெஞ்சி கேட்டுட்ருக்கோம், ஐயா எங்களுக்கு மார்ச் மாதம் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை இவ்வளோருக்கு கொடுங்க ஐயா, ஐயா கொடுங்க ஐயான்னு நம்மளோட தொகை கேட்குற நிலைமைக்கு இதை வந்து அவர்கள் வந்து அது வேற இவ்வளோ தர முடியாது, உங்களுக்கு நாங்கள் பிச்சை போடுறோமா, இது மாதிரியான கேள்விகளை எல்லாம் தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய நிலையில் அவங்க இருக்கிறாங்க. இது மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை, இது போன்ற சாலைகளை எல்லாத்தையும் சுரண்டிகிட்டு இருக்கு இந்திய அரசு. இயற்கை வளங்கள் முழுக்க இது இப்போ 2024 இப்போ சென்ற மாதம் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு, உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் அந்த மாநிலத்துக்கு சொந்தமானவை, மத்திய அரசு எடுத்தால் அவர்களுக்கு உரிய தொகையை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. ஏறத்தாழ 1965 முதல் நம்ம என்எல்சி நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் இருக்கு. அதே நாளில் குஜராத்லேயும் அஸ்ஸாம்லேயும் கூட நிலக்கரி நிறுவனங்கள் தொடங்கினாங்க அனல் மின் சக்திக்காக. ஆனால் அந்த நிறுவனங்களுக்கெல்லாம் 15% காப்புரிமை தொகை கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த நாள் வரை. ஆனால் தமிழ்நாட்டுக்கென்று ஒரு பைசா கூட இவர்கள் தரவும் இல்லை. நடுவில் 2-3 முறை முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்களும் கருணாநிதி அவர்களும் கடிதம் எழுதிய போது கூட இது மத்திய அரசின் உரிமை என்று அவர்கள் மறுத்து விட்டார்கள். இப்படி நெய்வேலியிலே தொடங்கிய பழுப்பு நிலக்கரி எடுக்கக்கூடிய வேலை இப்போ ஜெயங்கொண்டம் தாண்டி விருத்தாச்சலம் வரை தன்னுடைய கோர கைகளை வீசிக்கொண்டிருக்கிறது. ஏராளமான விவசாய நிலங்கள் அதுக்காக ஆக்கிரமிக்கப்படுகிறது. விவசாய மக்கள் அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். அந்த நிலக்கரியை எடுத்துவிட்டு சாம்பல்களை போடக்கூடிய மேடாக அந்த இடம் மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படி தமிழ்நாட்டை சுரண்டக்கூடிய வேலைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இந்திய அரசு நேரடியாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. இதையெல்லாம் நாம் கட்டுப்படுத்த வேண்டும். நம்மளுடைய இரும்பு ஆலைகளாக இருக்கட்டும், நம்மளோட இதெல்லாம் நேரடியாக வந்து தமிழ்நாட்டு வளங்களை எடுக்கக்கூடிய இந்த நிலையை ஒருபோதும் ஏற்கக்கூடியது. தமிழ்நாட்டு ஒப்புதலோடு தான் தமிழ்நாட்டுக்குள் இந்திய அரசு வர வேண்டும், செயல்பட வேண்டும் என்பது இருக்க வேண்டும். அதை ஒட்டி முழு பணத்தையும் எடுத்து சென்று நம்ம ஏதோ பிச்சைக்காரர்கள் மாதிரி சாராயம் நடத்தினா தான் இந்த அரசு நடத்த முடியும் என்கிற நிலைக்கு தள்ளி இருப்பதை நாம் பார்க்க வேண்டிய ஒழிய, அரசு சாராயம் கொடுக்கிறது என்று சொல்கிறார்களே ஒழிய, அந்த நிலைக்கு எடுத்து வந்த இந்திய அரசை நாம் எதிர்க்க வேண்டும். தமிழ் அரசும் எதிர்க்க வேண்டும். தமிழ்நாட்டு உரிமைகளை, தமிழ்நாட்டு இயற்கை வளங்களை சுரண்டுவதை ஒருபோதும் ஆதரிக்கக்கூடாது. இயற்கை வளங்கள் என்பது இந்த மண்ணின் மக்களுக்கானது. அவன் என்ன சொல்கிறான், அதை வந்து பூமிக்கு கீழே 6 அடிக்கு கீழே எது இருந்தாலும் இந்திய அரசுக்கு சொந்தம்ன்றான். இது வந்து இதுதான் நம்மளோட விடுதலைக்கான அடிப்படை காரணமே இதுதான். இந்த நம்ம உட்கார்ந்துருக்கிற இடம் நமக்கு உரிமையுடையதாக இருக்கணும். இது தமிழ்நாட்டுக்கு உரிமையுடைய நிலமாக இல்லை. தமிழ்நாட்டு பூமிக்கு கீழே 6 அடிக்கு கீழே நீ தண்ணி எடுத்தினா, நீங்கள் வந்து 10 அடிக்கு கீழே போர் போட்டு நீ தண்ணி எடுத்தினா எனக்கு பணம் கட்டணும். ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி விளம்பரம் போடுறான். ஜல்சக்தி துறை வந்து போருக்கெல்லாம் பணம் கட்டணும், போர் போடணும்னு பணம் கட்டணும். அப்போ நம்ம எதிர்த்து தமிழ்நாடு அரசு எதிர்த்த பிறகு அதை நிறுத்தி வச்சுருக்கான். இப்படி வந்து நம்ம கீழே இருக்க நிலத்தடி நீரை எடுத்து குடிப்பதற்கு கூட இது மாதிரியான கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடிய கொடுங்கோன்மை இந்திய அரசு செய்கிறது. நம்முடைய கோரப்பம் இந்திய அரசின் மீது வர வேண்டும். தமிழக அரசின் மீது செயல்பாடுகள் இந்த தமிழ்நாடு அரசாக இருந்தாலும், ஜெயலலிதா அரசாக இருந்தாலும், எடப்பாடி அரசாக இருந்தாலும், தமிழ்நாடு அரசு என்பதை நாம் நமக்கு நினைத்த போது மாற்றிக்கொள்ள முடியும். இந்தியாவிலிருந்து, இந்திய அரசியல் சட்டத்திலிருந்து நம்ம விடுபட்டு தமிழர்களுக்கான புதிய அரசியல் சட்டத்தை இயக்க வேண்டும். இந்தியா இப்படி ஒற்றுமையாக இருந்தால் நாம் ஏற்றுக்கொள்ள, இந்தியா தமிழ்நாட்டு உரிமைகளை, எல்லா தேசிய இனங்களுக்கான உரிமைகளையும் தருவதாக இருந்தால் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். தேசிய இனம் என்று பேசுவதையே அவர்கள் ஏற்பது இல்லை. இந்தியன் என்ற உணர்வை மட்டுமே ஊட்டுகிறார்களே ஒழிய தமிழன் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அழித்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே வந்து முன்னாடி கூட பள்ளிகள் எல்லாம் இருந்தது. பள்ளிகள்லாம் கூட வந்து சிபிஎஸ்சி பள்ளிகளாக கண்ணுக்கு தெரியாமல் மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. கேந்திர வித்யாலயாக மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. கருணாநிதி அவர்கள் ஒரு சட்டம், சமச்சீர் கல்வி என்று எடுத்து வந்தார். எல்லா இடத்துலையும் ஒரே பாடத்திட்டம் தான். நீங்கள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருந்தாலும் இங்கே இருந்தாலும் ஒரே பாடத்திட்டம் தான். கண்டிப்பாக தமிழ் படித்தால் தான் நீங்கள் படிக்க முடியும் அப்படின்ற நிலை எடுத்துகிட்டு வந்த பிறகு அவர்கள் மறைமுகமாக சிபிஎஸ்சி கல்வியை இங்கே மத்திய அரசு பள்ளிகள் இங்கே தொடங்கிடுச்சு. எல்லா ஊர்லேயும் சிபிஎஸ்சி பள்ளி, எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி இப்போ செய்துட்ருக்காங்க. இதெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும்னா, இது மாதிரி படைப்படையாக வரக்கூடிய வடவர்கள் இங்கே தடுத்து நிறுத்தினா அவனா எதனால் வரான்? இது இந்தியா, ஒரே இந்தியா அப்படின்ட்டு வரான். இருக்க எல்லா தொழில்களும் மஞ்சள் வணிகம், கொய்ரோடு மஞ்சள் வணிகம் மார்வாடிகள் கையில் இருக்குது. அலுமினியம் இரும்பு வணிகம் மார்வாடிகள் கையில் இருக்குது. மிளகாய் கோயம்பேடு இது கொத்தவால் சாவடி முழுக்க மார்வாடிகள் கையில் போயிடுச்சு. சவுகார்பேட்டையில் கேட் போட்டு இது என்னோட பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க.
எல்லா வணிகங்களும் முழுமையாக அவன்கிட்ட போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ ரோட்டில் பேக்கெட் போட்டு விற்கிற காய்கறி கடைகளை கூட மார்வாடிகளும் இந்திக்கார வடநாட்டுக்காரன் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சாலைகள் முழுக்க பெரிய பெரிய எவ்வளோ தொகையினாலும் கொடுத்து மார்வாடிகள் வாங்கிடுறாங்க. சாலை ஓரமாக கடை வச்சுருக்க, வெளியே ரோட்டில் கடை வச்சு கீரை விற்கிற, தேநீர் விற்கக்கூடிய இந்த வேலைகளை தான் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். இந்த மண் நம்மளுக்கானது. இந்த மண்ணில் அதிகபட்சமாக வந்து இந்தியான்ற பேரில் குடியேறிட்டு இருக்காங்க. இதை வெளியேற்றப்பட வேண்டும் என்றால், நீ வெளியேறுன்னு சொல்ல வேண்டாம், இது இந்தியா இல்லை தமிழ்நாடு. இதற்குள்ள ஒரு கட்டுப்பாடுகள் விதித்தால் மட்டும்தான் இது போன்ற இந்திய கபலீகரத்தை தடுத்து நிறுத்த முடியும். நீங்கள் தமிழ்நாடு தனியாக வேண்டும், ஒரு சுதந்திரம் வேண்டும், விடுதலை வேண்டும், அதனால தான் தமிழர் விடுதலை கழகம்னு வச்சுருக்கீங்க. இப்படி சொல்லும்போது இந்திய ஒன்றியத்தை விரும்புகிறவர்கள், இந்த இந்தியாவை விரும்புகிறவர்கள், நீங்கள் எங்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லி உங்கள் மேல் பாய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆமாம், நம்ம தமிழ்நாட்டில் பெரும்பான்மையானர் தமிழ்நாட்டு உணர்வு இருந்தாலும் கூட 1ஆம் வகுப்புலேருந்து நம்ம அறிவு தெரியாத காலத்திலேருந்து நானும் படிச்சிருக்கிறேன். இந்தியா எனது தாய்நாடு, என்னுடைய தாய்நாட்டை நான் வளமாற நேசிக்கிறேன், வளமும் வேறுபாடும் கொண்டு பெருமைகளை கண்டு விரும்புதல் அடைகிறேன் அப்படி சொல்லி சொல்லி ஊட்டப்படுகிறது. இது வந்து அவனாக சொல்லலை, அவன் மேலே தொடர்ந்து திணிக்கப்படுகிறது. ஆனால் அதனால் இந்த இந்திய துரோகம் அவன் கண்ணுக்கு தெரியவில்லை. நம்ம படித்து கொஞ்சம் வெளியே வந்து அதை குறித்து நம்ம ஆய்வு செய்யும் பொழுது தான் இத்தனை இழிநிலைகளுக்கும் நம்முடைய இத்தனை உயர்வுகளுக்கு எதிராக இருக்கக்கூடியது இந்தியா தான் என்பது நமக்கு தெரியுது. அந்த இந்தியான்றதை எதிர்க்க வேண்டிய சூழல் வருது. தமிழர்கள் வந்து ரொம்ப இழந்து உணரும் பொழுது உணர்கிறார்கள், இப்பவும் உணர்றாங்க. அப்பா வடநாட்டுக்காரன் தான்ப்பா இது மாதிரி பண்ணுறான்ப்பா, இந்தியான்ற பேர் வச்சு தான் பண்ணுறோன்ற சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புகளை இழந்தவர்கள், நிறைய பணத்தை இழந்தவர்கள்லாம் சொல்ல தான் செய்கிறாங்க. எப்போ ஒரு இழப்பு பெரிய அளவில் ஏற்படுதோ அப்போ இவனும் இதை ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அது வரைக்கும் இந்த நெருப்பை அணையாமல் காத்து செல்ல வேண்டியது தமிழ் தேசிய இயக்கங்களுக்கான பொறுப்பாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்தியா தமிழர்கள் மீது அழுத்தம் செலுது. இப்போ சொன்ன இல்லையா, எல்லா நிலங்களையும் அவங்க கபலீகரம் செய்கிறாங்க. விவசாய கூலிகளாக கூட வடநாட்டுக்காரன் போகக்கூடிய அளவுக்கு இங்கே செயல்பாடுகள் இருந்து கொண்டு இருக்கின்றன. இதையெல்லாம் மக்கள் எல்லாத்தையும் இழந்து வாழ்க்கையில் இல்லாமல் தெருவில் வந்து நிற்கும் பொழுது தான் அவங்களுக்கான அந்த உண்மை புரியும். அப்பொழுது இத்தனைக்கும் காரணம் இந்தியாதான்ற ஒரு எழுச்சி ஏற்படும். அன்னைக்கு ஒரு பெரிய புரட்சியாக வெடித்து தமிழ்நாடு விடுதலை பெறும். அது வரைக்கும் இந்தியாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இருப்பார்கள். தமிழ்நாட்டு விடுதலை ஏற்கக்கூடிய மனநிலையில் இருப்பவர்கள் ஏராளமானவர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தமிழ்நாடு விடுதலை என்ற சொல் வேண்டுமானால் இல்லாமல் இருக்காங்க. தமிழ்நாட்டு உரிமைகள் பார்க்கப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கக்கூடிய மக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். ஏராளமான கட்சிகளிலும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்கள் கட்சி கட்டுப்பாடு என்பது இந்தியாவுக்கு எதிராக பேசாமல் இருக்கிறார்கள். அண்ணா கூட வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் திராவிட நாடு, தமிழ்நாட்டு உரிமை, அண்ணாவை விட பாராளுமன்றத்தில் போய் கூட அந்த அளவுக்கு பேசியிருக்கார். தமிழ்நாட்டு உரிமைகளை, தமிழ்நாடு விடுதலையாக வேண்டும், தமிழ்நாடு தனித்து கொள்கை அப்படியே இருக்கிறது. அப்படியே அவர் வந்து என்னுடைய காரணங்கள் அப்படியே இருக்கின்றன, நான் வந்து இந்தியாவை இது எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி போனார். அந்த பிரிவினைவாத தடை சட்டம் வரும்பொழுது அப்படி அதிலிருந்து கருணாநிதியும் அதே செயல்பாடுகள் தமிழ்நாட்டு உரிமைக்கான களத்திலே நிறைய களங்களை அமைத்திருக்கிறார். ஆனால் அவரிடம் நாங்களும் நேரடியாக கேட்டிருக்கோம், உங்களுக்கு எதுக்கு இந்த வெள்ளை சட்டை கழட்டி போட்டு கருப்பு சட்டை போட்டுவாங்கன்ட்டு. இது நீங்கள் என்கிட்ட 50 வருஷம் முன்னாடி யாராவது கேட்டிருந்தால் தூக்கி போட்டு வந்திருப்பேன். 85-80 வயசில் ஒரு கூட்டத்தில் நாங்கள் பேசணும். ஐயா அருணாசலம் ஐயா நடத்தின ஒரு நிகழ்ச்சியில் கேட்டோம். அப்போ நான் வீரியமிக்க இளைஞனாக வந்திருப்பேன். இப்போ என்னால் வர முடியாது, கட்சி ஆட்சி இந்திய பரப்பு இதை முழுக்க அரசியல் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது, அதனால் என்னால் வர முடியாது. ஆனால் இது தேவை என்பதை நான் உணர்றேன், உங்களோட தேவையை உண்டு என்பதை நான் உணர்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆட்சியாளர்கள் இந்திய தேர்தல் முறையை, இந்திய அமைப்பு முறையை ஏற்றுக்கொண்டவர்களால் வெளியே வர முடியாது. அவங்க அந்த தேர்தல் அரசியலுக்குள்ளே இருக்கிற ஒருத்தராலும் இந்தியாவுக்கு எதிராக பேசுவதற்கு பயம்தான் வரும். ஏன்னா அவங்க அந்த உறுதிமொழி எடுக்கும் பொழுதே இந்திய ஒருமைப்பாட்டுக்கு என்ன எடுக்கிறாங்க. அது இந்தியாவை அவன் எவ்வளோ கபலீகரம் பண்ணாலும் சரி. இப்போ அணு ஆயுத இது பண்ணாங்க, அணு உலை கட்டினாங்க கூடங்குளத்தில், அதை எதிர்த்தாங்க. அவ்வளோ மக்கள் எதிர்ப்பை மீறி அப்போ தமிழ்நாடு அரசும் எதிர்க்க தான் செய்தது. அதுக்கப்புறமாவும் இப்போ 5-6 ரியாக்டர்களை திறக்கிறாங்க. எந்த எதிர்ப்பும் இல்லாமல் மக்கள் இன்னும் போராடிட்டு இருக்காங்க. கூடங்குளத்தில் எதிர்ப்பு இல்லாமல் திறக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மக்கள்கிட்ட போய் அணுக்கழிவுகளை எங்கே கூடத்தை அங்கே அணுக்கழிவை இது பண்ணுறாங்க. இப்படி முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்கு எதிரான, தமிழ் மக்களை அழிக்கக்கூடிய எல்லா செயல்களையும் செய்துட்டு இருக்காங்க.
இதை வந்து இந்தியாவில் பாஜக கட்சியுடைய தமிழ்நாடு மாநில தலைவராக இலகணேசன் இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார். இந்த தேசம் நல்லாக இருக்கணும்னா ஒரு மாநிலம் அழியறதுல தப்பு இல்லை, ஒரு மாநிலம் நல்லா இருக்கணும்னா ஒரு மாவட்டம் அழியறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொன்னவர் தான். அந்த சிந்தனை தான் அவங்களுக்கு இருக்கும். இப்பொழுது தமிழ்நாட்டு ஆளுநராக இருக்கக்கூடிய ஆர்.என். ரவி அவர்கள் 2021 இங்கே பதவியேற்று சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் தான் முதல் நிகழ்ச்சியில் கலந்துகிறார். அந்த முதல் நிகழ்ச்சியில் அவர் பேசின பேச்சு என்னென்னா, ஒரு மாநிலம் பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றும் ஒரு மாநிலம் கீழான நிலையில் இருக்கிறதும் சரியான வளர்ச்சி கிடையாது. இந்த ஸ்டேட் மட்டும் இவ்வளோ வளர்ந்துருக்குது, இந்த ஸ்டேட் சரிவிகித வளர்ச்சி தான் வளர்ச்சியாக இருக்க முடியும். இதை வந்து நம்ம வளர்ச்சியை ஏற்றுக்கக்கூடாது, நம்ம வந்து அவங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு தான் சொன்னார். இவர் தான் தமிழ்நாட்டுக்குரிய இந்திய அரசின் ஆளுநராக இருக்கிறார். இது போன்ற சிந்தனை தான் இந்திய அரசின் சிந்தனை. இவர்கள் எப்படியாவது அனைவரும் கல்வி கற்றவர்களாக இருக்கிறார்கள், அனைவரும் தன்னிறைவு பெற்றவர்களாக இருக்கிறார்கள், அனைத்து கட்டமைப்பும் இங்கே சிறப்பாக அமைக்கப்படல. மருத்துவ கட்டமைப்பாக இருக்கட்டும், சாலை கட்டமைப்பாக இருக்கட்டும், கல்வி கட்டமைப்பாக இருக்கட்டும், எல்லா கட்டமைப்புகளும் சிறப்பாக தொடர்ச்சியாக இந்த அரசில் நீதி கட்சி காலம் முதற்கொண்டு தமிழ்நாடு பேஸ் சரியாக போடப்பட்டுள்ளது. அதனால தான் நம்ம இன்றைக்கும் நிற்கிறோம். அதை வந்து சிதைக்கணும், எப்படியாவது இந்தியமயமாக்கணும், நம்மளையும் அறிவில்லாதவர்களாக பீகாரிகளாக உத்தரப்பிரதேசத்தில் எப்படி இருக்கிறாங்க மக்கள், அது போன்ற மக்களாக நம்மை ஆக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அதிலிருந்து அறிவு பெற்ற சமூகமாக மாற்ற வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாடு அரசும் இயக்கங்களும் அமைப்புகளும் நினைக்கின்றன. இது இருவருக்குமான இந்தியத்திற்கும் தமிழ்நாட்டிற்குமான போராகத்தான் நடக்கும். நிச்சயமாக தமிழ்நாடு வெற்றி பெறும், அந்த வெற்றி விடுதலையாக இருக்கும். நீங்கள் தோழர் தமிழரசனை பின்தொடர்கிறீர்களா? கண்டிப்பாக. எங்களுடைய முன்னோடி தோழர் தமிழரசன், புலவர் கலியபெருமாள், ஐயா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் போன்றவர்களை தான் நாங்கள் முன்னோடியாக ஏற்று செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு தமிழக மக்கள் முன்னணி என்று ஒரு முன்னணியை கட்டமைத்திருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய விடுதலைக்கான அமைப்புகளை எல்லாம் ஒருங்கிணைத்து தமிழ்நாடு அளவிலே தமிழக மக்கள் முன்னணி என்பதனை தோழர் பொழிலன் பெருஞ்சித்திரனாருடைய மகன் பொழிலன் அவர்கள் தலைமையிலே கட்டமைத்து அதன் வழியாகவும் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து தமிழ் அமைப்புகள் பல்வேறு குழுக்களாக பிரிந்து கிடப்பதனால் தமிழ் தேசியம் இன்னும் அந்த விடுதலைக்கு வரவில்லை அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இது வந்து ஓரளவுக்கு சரிதான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு தெரிஞ்சு 96 ராஜீவ் கொலை குற்றவாளிகள் 26 பேருக்கும் தூக்கு என்று நவநீதம்னு ஒரு நீதிபதி பூந்தமல்லியில் அறிவித்தார். அவ்வளோதான், 26 பேர் செத்துருவாங்க அப்படின்ற நிலை வந்தபோது 26 பேர் உயிர்காப்பு பயணம் என்று தொடர்ச்சியாக சுபவி, ஐயா நெடுமாறன் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய பேரணி நடத்தணும். இந்த அளவுக்கு என்ன சொல்கிறேன், இப்போ இன்டர்நெட்டு, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இல்லாத காலத்தில் சென்னையில் ஒரு பேரணி 1.5 லட்சம் மக்கள் கலந்துனாங்க. 26 பேர் உயிர்காப்பு, ராஜீவ்காந்தி கொலைக்கு அதில் தண்டனை பெற்றவர்களை விடுவிக்கணும்னு சொல்லி. இது வரலாறு, இது இருக்குது, செய்திகளாக இருக்குது. இப்படி அதில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையான திராவிட இயக்க பற்றாளர்கள், அம்பேத்கரியவாதிகள், அடிப்படை கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஏற்றவர்கள், தமிழ் தேசிய ஆற்றல்கள் எல்லாரும் தான், எல்லாரும் ஒருங்கிணைந்து தொடர்ச்சியாக போராடிட்டு இருந்தாங்க. நீங்கள் 2009 இறுதிக்கட்ட போகிறப்ப கூட சென்னையில் ஒரு மனித சங்கிலி நடத்துனாங்க. திருவொற்றியூர்லேருந்து தாம்பரம் வரைக்கும் எல்லா தரப்பட்ட மக்களும் ஒன்றா நின்னாங்க. அரசு தான் அது முன்னெடுத்தாலும் கூட எந்த பேதமும் இல்லாமல் எல்லா அம்பேத்கரியவாதிகளும், எல்லா பெரியாரியவாதிகளும், எல்லா திராவிட இயக்க சிந்தனையாளர்களும் எல்லாரும் வந்து தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள், திராவிட கட்சிக்காரங்க, அப்படி எல்லாருமே போய் நின்னாங்க. ஆனால் இந்த ஓர்மையை திட்டமிட்டு அழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் தமிழர் உருவாக்கப்பட்டதோ என்ற ஐயம் உருவாகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் பேசுகிறவன் திராவிட தேசியம் பேசுகிறவனுக்கு எதிரி, திராவிட தேசியம் பேசுகிறவன் மார்க்சிய தேசியம் பேசுகிறவனுக்கு எதிரி. இப்படி ஒவ்வொன்றுத்தையும் இணைப்பு சக்திகளாக இருந்த அனைத்தையும் பிரிக்கக்கூடிய சக்தியாக அண்ணன் சீமான் தான். நாமெல்லாம் அதுப்பா அம்பேத்கரிஸ்டாரப்பா, அம்பேத்கர் வந்து அண்ணன் ரெட்டைமலை சீனிவாசன் எடுத்துக்குவாரா, அயோத்தியாச பண்டிகை வர எடுத்துக்குவாரா, அதுக்கு வந்தாங்களா அப்படின்னு பேசி அம்பேத்கரிஸ்டுகளை, பெரியார் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணார், பெரியாரை விட எங்கள் அப்பா தாத்தாலாம் பண்ணலையா அப்படி இப்படின்னு பெரியாரிகள் எதிர்ப்பாளராக்கி திராவிட இயக்கங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு எதிரின்னு சொல்லி ஒவ்வொரு சித்தாந்தவாதிகளையும் பிரித்து விட்டு தமிழர்களை தனிமைப்படுத்திய
பெருமை இவருக்கு தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் தேசிய ஆற்றல் பெரு சக்தியாக இருந்தது. உளவுத்துறை தான் திட்டமிட்டு இப்படி பிரிக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி பிரித்து தமிழ் தேசியம் பேசக்கூடிய அதில் கூட இப்போ பார்த்திங்கன்னா தமிழ் தேசிய ஆற்றல்கள் கூட ரெண்டாக மாறிடுச்சு. வலதுசாரி தமிழ் தேசியம், இடதுசாரி தமிழ் தேசியம். ஆமாம், தமிழ் தேசிய ஆற்றல்களே ரெண்டாக இருக்குது. இப்போ வலதுசாரி தமிழ் தேசியம், இடதுசாரி தமிழ் தேசியம்னு. அது என்ன? இந்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த சாதிய, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் எந்த தலைவர்கள் எந்த தனி மனிதர்கள் பின்னாடி சாதி பட்டம் இல்லாமல் இருக்கும். சாதி தலைவர்களாக இருந்தால் கூட சேதுராமன் தான், நான் சேதுராமன் தான் இருப்பார். ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் தான் இருப்பார். இப்படி தான் எல்லா சாதி தலைவர்கள் கூட இருக்கிறாங்க நீங்கள். ஆனால் இப்போ இந்த கடந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் நல்லா பார்க்கலாம், எல்லாரும் சாதி பெருமை பேசக்கூடிய மக்களாக மாறிட்டு இருக்காங்க. அதுக்கு அடிப்படையும் ஒரு தான் பாரு. திராவிடம் வந்து அவனை வளர்த்துக்கிறதுக்காக ஜாதி போடாதுன்னு சொல்லிட்டான். நம்ம தமிழர்கள் சாதியை கண்டுபிடிச்சாதான் நம்ம வந்து தமிழர்கள் ஒன்றா நிற்கலாம், குடிப்பெருமை காக்கலாம், நம்ம குடிப்பெருமைன்னு சொல்லி இப்போ நீங்கள் தெருவெல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டியார், வன்னியர், நாடார் எல்லாரும் சாதி பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. தெருக்களில் இருந்த சாதிப்பர்கள்லாம் அப்புறப்படுத்தப்பட்டன, ஊர்களில் இருந்த சாதிப்பர்கள்லாம் அப்புறப்படுத்தின. எம்ஜிஆர் காலத்தில் அந்த சட்டமாகவே போட்டார். இப்படி எத்தனையோ சட்டங்கள் போட்டு ஒழித்து அந்த சிந்தனையை மறைச்சி குழந்தைங்களாம் இப்போ வளரக்கூடிய 90கள் 80களில் வளர்ந்த குழந்தைங்களாம் சாதியற்ற குழந்தைகளாக வளர்ந்ததெல்லாம் இன்றைக்கி வந்து குழந்தைகள்கிட்ட சாதி துவேஷத்தை வளர்க்கக்கூடிய இது மாதிரி நாம் தமிழர் மாதிரி சக்திகள், ஆர்எஸ்எஸ் மாதிரியான சக்திகள் தொடர்ச்சியாக வேலை செய்துக்கிட்டே இருக்கிறேன். சாதி கயிறு கட்டுறாங்க. இன்னும் வடநாட்டில் இந்த தென் மாநில மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா சாதி கயிறு கட்டிக்கிறாங்க, சாதி பெருமை பேசுகிறாங்க. இது எப்படி ஒரு பெரிய இதுவாக இருக்கும்? இத்தனை பிரிவுக்கும் அடிப்படை மூளையாக இருந்து தமிழ் மக்களை சிதைக்கக்கூடிய வேலையை அண்ணன் சீமான் செய்து கொண்டிருக்கிறார். அவரை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதோட பின்விளைவுகள் என்னன்னு அவர் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம இப்படி பேசுகிறதால என்ன பின்விளைவுகள் வந்தது, எப்படி இந்த தமிழ்நாட்டை எப்படி சிதைச்சிட்ருக்கோம், எப்படி ஓர்மைப்படுத்த முடியாத நிலைக்கு நம்ம வந்து சாதியாகவும் மதமாகவும் மக்களை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் இப்படின்றதெல்லாம் அண்ணன் சீமான் உணர்ந்து, உண்மையான தமிழ் தேசியம் அவருக்கு தெரியும், தமிழ் தேசியம்னா தமிழ்நாட்டு விடுதலை தான் என்பது தெரியும். அதற்காக மக்களை தயார் செய்யக்கூடிய வேலை, அது தாமதமானாலும் அந்த வேலை தான் செய்ய வேண்டுமே ஒழிய ஆட்சியை பிடித்து ஒருபோதும் தமிழ்நாடு விடுதலை அடைய முடியாது என்பதை உணர வேண்டும். இப்போ அதிகாரம் கையில் வந்துட்டால் மற்ற எல்லாமே நடந்துவிடும், மாற்றங்கள் ஏற்பட்டு விடும் அப்படின்ற காரணத்தினால்தான் அவர் நாம் தமிழர் கட்சியை அரியணையில் ஏற்றுவோம்னு சொல்லிட்டு இருக்கார். அதிகாரம் கையில் வந்தால் எப்படி இந்திய அரசுக்கிட்டேருந்து இந்திய அரசியல் சட்டத்தை தமிழ்நாட்டில் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? இந்திய அரசியல் சட்டத்தின் மேலே தான் உறுதிமொழி எடுத்துகிட்டு வராரு. அது ஒரு நாளில் அவங்க இது பண்ண, அது மாதிரியான வரலாற்று நிகழ்வுகள் நிறையா இருக்குல்ல. தமிழ்நாடு இதை ஏற்றுக்க மாட்டேறதும் அதை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லி உடனே ஆட்சி கலைச்ச அதிகாரங்கள் எத்தனையோ இருக்குது. இதுக்கு முன்னாடி சான்றுகள் இருக்குது. எப்படி இந்த இந்திய அமைப்பு முறைக்குள்ளே இருந்துட்டு இந்திய அரசியல் சட்டத்தின் மீது நின்று இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய தேர்தலில் நின்று பங்கு பெற்று இங்கே ஆட்சி அமைச்சு நான் தமிழ்நாட்டு விடுதலை பெற முடியும்? அதிகாரத்தை பெற்றுவிட்டு எப்படி தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்யலாம், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குற வேலையை நன்மை செய்யலாம். இப்போ தமிழ்நாடு அரசு குழந்தைங்க படித்தா 1000 ரூபாய் கொடுக்குது. கருணாநிதி இருக்கும்போது முதல் தலைமுறை பட்டதாரிகளாக இருந்தாங்க, அவங்களுக்கு 5 மதிப்பெண் கூடுதலாக கொடுத்தாங்க. இது எடப்பாடி பழனிசாமி வந்தார், 7.5% மருத்துவ உள்ஒதுக்கீடு எடுப்பினார். இது மாதிரியான ஏதாவது சலுகைகளை செய்யலாமே ஒழிய ஒருபோதும் தமிழ்நாட்டை காக்கக்கூடிய விடுதலையே அவர்களால் செய்யவே முடியாது. அதை கூட இவங்க வந்து ஒப்புதல், இந்திய அரசுகிட்ட ஒப்புதல் வாங்கி தான் சில விஷயங்களெல்லாம் செய்ய முடியும். இந்த 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரே கட்சியாக இருந்தால் கூட இவங்க ஒரு தீர்மானத்தை முன்மொழிய முடியுமே தவிர ஒரு சட்டத்தை ஏற்ற முடியாது என்ற அடிப்படை உண்மையை அண்ணன் சீமான் அவர்களுக்கு தெரியும். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் அதை உணர வேண்டும். ஒருபோதும் இந்த அதிகாரத்தால் எதையும் மாற்றிவிட முடியாது. இப்போ தமிழ் தேசிய பேசுகிறவர்கள் எல்லோருமே ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? அதுதான் அடிப்படை. தமிழ் தேசியம் என்பது பார்ப்பனியத்திற்கு எதிரானது. அந்த வேரை கண்டுபிடித்து சொன்னவர் தான் பெரியார். அதனால தான் பெரியாரை தூக்கி பிடிக்கிறோம். தமிழ் தேசியவாதிகள் பெரியாரை ஏன் ஏற்கிறார்கள் என்றால் அந்த புள்ளியை கண்டுபிடித்தவர் அவர் தான். பார்ப்பனியம்தான் அத்தனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த பார்ப்பனிய மயமாக இருக்கக்கூடியது தான் ஆர்எஸ்எஸ். சிக்போன் பார்ப்பனர்களால் நடத்தப்படக்கூடிய திட்டமிட்டு திரைமறைவாக நடக்கக்கூடிய இயக்கம். அதாவது வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ் மாவட்ட தலைவர்கள், மாநில செயலாளர்கள் அப்படின்னு வரமாட்டாங்க. அவங்க செயல்படுவாங்க. ஆனால் அவங்களுக்கான நோக்கம் இருக்குது. இந்தியாவை இந்துமயமாக்குவது, அகண்ட இந்தியாவை உருவாக்குவது, சமஸ்கிருதமயமாக்குவது, ஆரிய மொழியை எடுத்துச் சொல்வது, இது போன்ற நிறைய வேலைகளை அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைகள்கிட்ட நம்மெல்லாம் வந்து பெரிய மக்கள்கிட்ட போய் அரசியல் பேசுகிறோம். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா 2வது 3வது படிக்கிற குழந்தைங்கிட்ட போயிட்டு
இப்போ அரசு அதுக்கு ஒரு சட்டம் போட்டிருக்கு, பள்ளிக்குள்ளே போக முடியாதுன்னு. நான் சென்ற வாரம் பார்க்குறேன், இந்த சென்னை பக்கத்தில் இருக்க பண்டிகாவனூர்னு ஒரு ஊரில் ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை கையில் ஒரு சின்ன கயிறு கட்டியிருந்தது. என்ன கண்ணா கயிறு இது அப்படின்னு கேட்டேன். இது ஆர்எஸ்எஸ் கயிறு அப்படின்னுச்சு. என்னம்மா ஆர்எஸ்எஸ் கயிறுன்னு சொல்கிறேன், எப்படி அப்படின்னு. எங்கள் டியூஷன் அக்கா விட்டு ஒருத்தர் ஒரு ஜி வருவார், அவர் ஜின்னு தான் சொல்லணும், ஜி வருவார், அந்த ஜி கட்டி விட்டார். என்ன பண்ணுவார், எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அதுன்னு பேசுவார், நிறைய ப்ரைஸ் கொடுப்பாரு, நிறைய டெய்லி எங்களுக்கு எதாவது பழம் எதாவது வாங்கி வந்து கொடுப்பாரு. எங்களுக்கு வந்து அவரை வந்து ஜின்னு தான் சொல்லணும், ஒரு வந்து நமஸ்தே ஜின்னு அவரை சொல்லணும். இதெல்லாம் குழந்தைங்கக்கிட்ட பரப்பி இந்த கயிறை கட்டி அதுங்களுக்கு போட்டி வைக்கிறேன், பாம்பு மாதிரி போட்டு வைக்கிறேன், அது வைக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைங்க மனசில் நஞ்சை வளர்க்குறது. குழந்தைங்கிட்ட நம்மெல்லாம் இந்தியர்கள், நாமெல்லாம் இந்துக்கள்ன்றது உயர்வானவர்கள் அப்படின்ற ஒரு நாட்டி மக்களை பிளவுபடுத்தக்கூடியது. இந்தியாவில் ஏன் சாதி அமைப்பை அவங்க ஆதரிக்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் சாதி அமைப்பை ஆதரிக்கிறது, இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத அவங்க தெளிவாக ஆதரிக்கிறாங்க. அந்த சாதி அமைப்பு முறை திருப்பியும் கிராமங்களில் எடுத்துன்னு வர்றதுக்கு குழந்தைகள் மனத்தில் போய் விதைக்கக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் தமிழ் தேசியவாதிகளாக இருந்தாலும் சரி, திராவிட இயக்க சிந்தனையாளர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் இன்னும் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கிறது என்பதுதான் இது போன்ற செயல்பாடுகள் காட்டுகின்றன. இப்போ மகாவிஷ்ணு வெளியே தெரிஞ்சார், அது மாதிரி ஆர்எஸ்எஸ் நிறைய பேரை பள்ளிகளில் பேசுறதுக்கு, ஆசிரியர்கள்கிட்ட வகுப்பு நடத்துறதுக்கு அனுப்புது. இந்த வேலைகளெல்லாம் நம்ம வந்து கண்காணிக்கணும். அரசு துறை ஐஏஎஸ் அதிகாரிகளாக ஆர்எஸ்எஸ்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க நிறைய வேலைகளை உள்ளிருந்து செய்து கொடுக்குறாங்க. அது மாதிரி தமிழ் தேசிய ஆற்றல்களையும் தமிழ்நாட்டு விடுதலைக்கான தேவையையும் மக்கள்கிட்ட பேசக்கூடிய ஆட்களையும் இந்த திராவிட இயக்கங்களும் தமிழ் தேசிய இயக்கங்களும் உருவாக்க வேண்டும். ஒரு காலத்தில் அதெல்லாம் செய்து தான் இந்த தமிழ்நாட்டு உணர்வு பெரிய அளவில் வந்தது. தமிழாசிரியர் எல்லாருமே பெரிய ஒரு தமிழ் தேசியவாதிகளாகவும் சொல்லப்படாத தமிழ்நாட்டு ஆற்றலாகவும் தான் இருந்தாங்க. அவங்களாம் தமிழ்நாட்டு சக்திகள். அவங்களாம் இப்போ தமிழாசிரியர்கள் கூட எதுவும் ஊதியம் பெறுவதற்காக அவர்களும் சரஸ்வதி நமச்சுப்ஜம் என்று பாட்டு பாடுற அளவுக்கு போய் சரஸ்வதி வந்தனம் பேசக்கூடிய மக்களாக மாறி நிற்கிறார்கள். நிச்சயமாக அடிப்படையில் தமிழாசிரியர்களாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழாசிரியர்கள் மட்டுமாவது தமிழ் உணர்வை குழந்தைகளிடம் ஊட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு 10 பாடல்களாவது ஒரு தமிழ்நாட்டு குழந்தைகளிடம் சொல்லிக் கொடுக்கணும். பாரதிதாசன் பாடலில், பாவேந்தர் பாடலில், கெஞ்சுவதில்லை யாருக்கும் அவர் சொல் கேட்டிலும் அஞ்சுவதில்லை, இது போன்ற பாடல்களை, அது தமிழங்கள் உயிருக்கு நேர் என்ற பாரதிதாசனுடைய தமிழ் வரிகளை எல்லாம் இந்த குழந்தைகளிடம் மனசில் புகுட்ட வேண்டிய வேலையும் கட்டாயமும் தமிழாசிரியர்கள்ட்ட இருக்கிறது என்பதை உணர வேண்டும். அப்போ அடுத்த தலைமுறை வந்து உணர்வு பெற்ற தலைமுறையாக மாறும். இவ்வளவு நேரம் உங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு தந்தமைக்கு எங்களது நன்றி தெரிவித்து நன்றி, மிக்க நன்றி. நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.